அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 ஜிகே ரிவிஷனுக்கு பார்க்க போகிறோம். இந்த இந்திய விடுதலை போரில் பல்வேறு கட்டங்கள், அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 முதல் 1947 ஆண்டு வரை இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை பார்த்து. 1939 காந்தியடிகளின் வேட்பாளரை வீழ்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானவர் யார்? காந்தியடிகளின் வேட்பாளரை வீழ்த்தி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அவர் 1939 காங்கிரஸ் தலைவரானவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்ட அறிக்கையை வழங்கியவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பாகிஸ்தான் உருவாக்கத்திற்காக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, போருக்கு பின் டொமினியன் தகுதி வழங்குவது, மேற்கண்ட அனைத்தும். இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பார்த்தீங்கன்னா போரின் போது பாதுகாப்புத்துறை இந்திய அமைச்சரவையின் கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கை வழங்கியவற்றில் பொருந்தாத ஒன்று. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் சென்னையில் எப்போது நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்திற்கு தலைமையேற்றார்? அது எந்த ஆண்டு நடைபெற்றது? பிரம்மஞான சபையின் கூட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1884 ஆண்டு நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்திற்கு தான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தலைமையேற்றார். கீழ் காண்பவனவற்றுள் காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் எவை? காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் ஆப்ஷன் அப்படி பாருங்க. 1930 மற்றும் 35 ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை. காங்கிரஸ் மாநாடுகள் பெல்காம் மாநாடு யார் தலைமையில், கான்பூர் மாநாடு, ராம்கார் மாநாடு, கராச்சி மாநாடு. பெல்காம் மாநாடு யார் தலைமையில் பாருங்க, மகாத்மா காந்தியடிகள். அதே மாதிரி கான்பூர் மாநாடு சரோஜினி நாயுடு. அடுத்தது பாருங்க ராம்கர் மாநாடு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில். கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று காரணம். இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. காரணம், இந்தியர்களை தாங்கள் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என இந்திய தேசிய காங்கிரஸ் உணரச் செய்து காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் மக்களை ஈடுபட முனைந்தது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்து நலனுக்கு செலவு செய்யப்படுகிறது என்று கூறியவர். அந்த முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. 1907 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற திட்டமிடப்பட்டு பின்பு சூரத்திற்கு மிதவாத தேசியவாதிகளால் மாற்றப்பட்டது? 1907 ஆண்டு நடைபெற இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு மாற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா கான்பூரில் பூனாவில் அந்த மாநாடு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சூரத்திற்கு மிதவாத தேசியவாதிகளால் மாற்றப்பட்டது. கீழ் காணுபவற்றை காலவரிசைப்படுத்துக. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இதில் இந்திய சங்கம். அடுத்தது இது கிழக்கிந்திய கழகம். இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா. அடுத்தது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இது 3, இது 4. இதுதான் சரியான காலவரிசை. அடுத்தது பாருங்க, எந்த நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக செல்கின்றனர்? அது எந்த நிகழ்வின் போது? வங்க பிரிவினை என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் தவறான இணை எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 1923 ஆண்டு சென்னை என்பது தவறான இணையாகும். போராட்டங்களில் சரியானதை தேர்க. இதுல 1875 பருத்தி இலை துணிகளின் மீது ஏற்றுமதி வரி விதிக்கப்பட வேண்டுமென ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் என்பது தவறு. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. இதான் சரியான கூற்று. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்றது என்பது தவறு. 1883 இல்பத் மசோதாவிற்கு எதிராக கிளர்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் சரியான ஒன்று.
பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று கூறியவர். ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, அரவிந்த் கோஷ் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. பெங்காலி இந்து பிரகாஷ், இந்தியாவின் குரல், இந்தியர் கருத்து. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்து பிரகாஷ் கோபால் ஹரி தேஷ்முக். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியர் கருத்து மகாத்மா காந்தியடிகள் என்பது ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தார். 1917 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் யார்? இதுல பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரியான விடை. கூற்று காரணம். திலகரின் வேக்கப் இந்தியா என்னும் நூலை பாரதியார் தமிழில் மொழியாக்கம் செய்தார். காரணம், காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் திலகர் மீது பாரதியார் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் பெருகியது. இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்று இணைத்ததில் பொருந்தாதவர் யார்? காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்றிணைத்ததில் பொருந்தாதவர், ஆன்சர் கரெக்ட் தான், கோபாலகிருஷ்ணா கோகலே என்பது பொருந்தாதவராவார். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பினார். தவறுதான். கோபாலகிருஷ்ணா கோகலாவின் அறிவுரையை ஏற்று நாடு முழுவதும் 3 ஆண்டு காலம் பயணம் மேற்கொண்டார். இதுவும் தவறு. தன்னாட்சி இயக்கம் உள்ளிட்ட அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தி பற்றி இதுல அனைத்தும் தவறு என்பது சரியான விடை. எந்த ஆண்டு காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதிலிருந்து அது மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? அது வந்து பாத்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதிலிருந்து அது மிக பெரும் மக்கள் சக்தியாக இயக்கமாக மாறியது. 1920ஆம் ஆண்டு யார் தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அது யார் தலைமை அப்படின்னு பாருங்க. சி விஜயராகவாச்சாரியார் தலைமை என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இதுல ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டதால் சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. தேசபந்து மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் இக்கட்சி தொடங்கப்பட்டது. விடுதலையை மட்டும் நோக்கமாக கொண்ட இக்கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை. இது வந்து ஆப்ஷன் சி வந்து தவறு. தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இக்குழுவில் இணைந்தார் என்பது சரியான, சுயராஜ்ய கட்சியில் இணைந்தார் என்பது சரிதான். அடுத்தது, லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எப்போது ராவி நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது? இது ஒரு இம்பார்ட்டனா அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. அது எப்பொழுதுன்னு பாருங்க, டிசம்பர் 31, 1929ஆம் ஆண்டு என்பது சரி. கூற்று காரணம். 1897 ஜூலை 27இல் திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். காரணம், இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய அழைப்பு விடுத்தது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1930ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5, 1931இல் கையெழுத்தானது. 1931 செப்டம்பர் 7இல் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டின் போது அரச பிரதிநிதியாக இர்வின் பிரபு இருந்தார். இதுல 1, 2 கூற்றுகள் மட்டும் சரியான ஒன்றாகும். படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் 1932 ஜனவரியில் எதற்காக கைது செய்யப்பட்டனர்? அதற்கு ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியது என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர்கள் யாராரு? 1928ல யாரு பாருங்க. மோதிலால் நேரு, 1929ல ஜவஹர்லால் நேரு, 1934ல ராஜேந்திர பிரசாத், 1938ல சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. 3 நாட்கள் தமாசா என்று 1897இல் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை குறிப்பிட்டவர் யார்? 3 நாட்கள் தமாசா என்று
1897 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை குறிப்பிட்டவர் அஸ்வினி குமார் தத் என்பது சரியான விடை. பரவலான எதிர்ப்புகள் இடையே வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 19, 1905 என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சுதேசி என்னும் சிந்தனையை பிரபலப்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே ஆவார். காந்தியடிகள் சுதேசியை அனைத்து இந்தியர்களும் நாட்டிற்கும் செய்ய கடமையோடு இணைத்தார். சுய உதவி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த ரவீந்திரநாத் தாகூர் அழைப்பு விடுத்தார். இதில் அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே இதற்கு சரியான ஒன்று. இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்த போது காங்கிரஸ் சார்பாக அவ்வழக்கில் ஆஜராகியவர் யார்? இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்த போது காங்கிரஸ் சார்பாக வழக்கில் ஆஜராகிய ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுல எந்தெந்த சம்பவம்? இதுல பாத்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்தது கேதா, அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் 1919, சௌரி சௌரா சம்பவம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான காலவரிசையாகும். தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? வந்தே மாதரம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? 1896 கொல்கத்தா மாநாடு என்பது சரி. அடுத்தது சௌரி சௌரா சம்பவம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, வரிகுடா இயக்கம், மைக்கேல் ஓ டயர் படுகொலை இதெல்லாம் நடந்த இடங்கள். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சௌரி சௌரா சம்பவம் உத்தரப்பிரதேசம், அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப், வரிகடா இயக்கம் பர்தோலி, மைக்கேல் ஓ டயர் படுகொலை காங்ஸ்டன் அரங்கம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கான தீர்மானம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? அது எந்த காங்கிரஸ் மாநாடு? ஆப்ஷன்ல மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு என்பது சரி. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்று 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகளை கடுமையாக விமர்சித்தவர்கள் யாவர்? ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்று 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகளை ஆன்சர் கரெக்ட் தான், நேரு மற்றும் நேதாஜி என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ரவுலட் சட்டம். அப்படி ஆப்ஷன் பாருங்க. தீவிர தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் தருவது பிரிட்டிஷாரின் கொள்கையாக இருந்தது. 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரவுலட் சட்டத்தை அரசு நிறைவேற்றியது. நீதிமன்ற விசாரணையுடன் யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்க இச்சட்டம் அரசுக்கு அதிகாரம் அளித்தது. இதெல்லாம் தவறுதான். இதுல பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் சத்தியாகிரக சபை முதலாக இந்த சட்டத்தை மீறுவதற்கு உறுதியேற்றது. இதான் இதுல ஆப்ஷன் டி சரியான கூற்று. பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு மாநாட்டில் இத்திட்டம் விவாதிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் விமர்சனத்துக்கு உள்ளானதோடு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் சட்டம் ஆன்சர் கரெக்ட் தான், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை கவனி. 1923 வேல்ஸ் இளவரசர் மேற்கொண்ட பயணம் புறக்கணிக்கப்பட்டது. தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட அலி சகோதரர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டுக்குள் சுயராஜ்யம் பெற்றுத்தருவதாக காந்தியடிகள் உறுதியளித்தார். இதுல கூற்றுகள்ல பாத்தீங்கன்னா 1, 2 ஆப்ஷன் பி 1, 2 தவறான கூற்றாகும். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? அலெக்சாண்டர் பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ். இதுல ராம்சே மெக்டொனால்டு என்பவர் அமைச்சரவை தூதுக்குழுவில் பொருந்தாதவர். கூற்று 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்ட இந்திய விடுதலை சட்டம் இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை ரத்து செய்தது. காரணம் 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி பம்பாயில் எப்போது நடைபெற்றது? ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1946 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. அரச பிரதிநிதி லின் லித்தோவின் சலுகைக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் செய்தது யாது?
இதில் அரச பிரதிநிதி லின்லித்தோவின் சலுகைக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் செய்தது வரையறுக்கப்பட்ட சத்தியாகிரகம் என்பது சரி. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாக ஆட்சி அமைத்தல், அடுத்தது முஸ்லீம் லீக்கின் மீட்பு நாள், அடுத்தது பாருங்க ஆகஸ்ட் நன்கொடை, கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை. இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான காலவரிசையாகும். கீழ் காண்பவனவற்றுள் இந்திய அரசு சட்டம் 1935 ஏற்படுத்தப்பட்டவைகளில் பொருந்தாதது என்ன? 35 ஏற்படுத்தப்பட்டவைகளில் அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வலியுறுத்தியது, அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது, பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது, இரட்டை மாகாணங்களில் இரட்டை ஆட்சிற்கு வழிவகை செய்தது என்பது 1935 இந்திய அரசு சட்டத்திற்கு பொருந்தாத ஒன்று. 1934 காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாக்கியவர்களில் பொருந்தாதவர் யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன், மினுமசாணி. இதுல நரேந்திரநாத் தத் என்பவர் பொருந்தாதவரா என்பது சரியான விடை. காந்தி அம்பேத்கர் இடையேயான பூனா ஒப்பந்தங்களில் ஏற்படுத்தப்பட்ட முக்கிய விதிமுறைகளை கவனி. இதுல ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 148 அதிகரிப்பு, தனித்தொகுதிகள் பற்றிய கொள்கைகளுக்கான ஆலோசனைகள் ஏற்கப்பட்டன, மத்திய சட்டப்பேரவையில் 28% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் சரியான ஒன்றாகும். பொறுத்துக. குடைக்கிட் மட்கர், ராம்பா ஆர்ப்பாட்டம், சைமன் குழு புறக்கணிப்பு, காங்கிரஸ் வானொலி, இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். குடைக்கிட் மட்கர் கான் அப்துல் கபார்கான். அடுத்தது பாருங்க ராம்பா ஆர்ப்பாட்டம் அல்லூரி சீதாராம ராஜு. அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு லாலா லஜபதி ராய். காங்கிரஸ் வானொலி ரகசிய வானொலி உஷா மேத்தா என்பது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. காந்தியடிகள் 1919 நவம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை வகித்தார்? அது எங்கு நடைபெற்ற? ஆன்சர் கரெக்ட் தான். தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். கீழ் காண்பவனவற்றுள் ஒத்துழையாமை இயக்க திட்ட கூறுகளில் சரியானதை தேர்க. இதுல பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பட்டங்களை திரும்ப ஒப்படைப்பு என்பது சரி. அரசு குழந்தைகளும் பெற்றோர்களையும் ஏற்க செய்வது, 1919 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை ஏற்பது, குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க செய்வது. இதெல்லாம் BCD தவறு. பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பட்டங்களை திரும்ப ஒப்படைப்பு என்பது சரியான ஒன்று. கூற்று 1946 ஆகஸ்ட் 16 நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். காரணம், இடைக்கால அரசாங்கத்தில் காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் உறுப்பினரை நியமித்தது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் என்பது சரியான விடை. இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான். அது மீரட் என்பது சரி. 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக அறிவித்தவர். ஆன்சர் கரெக்ட் தான். லாலா லஜபதி ராய் என்பது சரி. மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவுனர் ஆசிரமத்திலிருந்து 1940 அக்டோபர் 17 முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார்? முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆன்சர் ஆச்சாரியா வினோபாவே என்பது சரி. கீழ் காண்பவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கான்பூர் வழக்கு. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் 11 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டனர். 8 பேர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என்பதுதான் சரி. MN ராய் பாண்டிச்சேரியிலும் RL சர்மா ஜெர்மனியிலும் இருந்ததால் குற்றப்பத்திரிகை அனுப்பி வைக்கப்பட்டன. நளினி குப்தா மற்றும் SA டாங்கே ஆகியோர் அரசு தரப்பு சாட்சியாக மாறினர். இதில் ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியான கூற்று. அடுத்தது பொறுத்துக. சதி வழக்கு. மீரட் சதி வழக்கு எந்த ஆண்டு? சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல், கான்பூர் சதி வழக்கு, பொன்மலை ரயில்வே வேலை நிறுத்தம். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மீரட் சதி வழக்கு 1929, சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் 1930, கான்பூர் சதி வழக்கு 1924, பொன்மலை ரயில்வே வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு
திருச்சி பொன்மலை. 1928 ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. படிப்பறிவற்ற ஏழையாய் இருந்தும் தங்கம் போன்ற பொருள்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று தனது சுயசரிதையில் எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அவரோட சுயசரிதையை எழுதியவர் கல்பனா தத் என்பது சரியான விடை. சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரசின் பொருளாதார கொள்கை பற்றிய பார்வையை வழங்கியது. அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. மேற்காணும் கூற்றுகளில் எந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது வெளிப்பட்டது? இந்திய சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரசின் பொருளாதார கொள்கை பற்றிய பார்வையை வழங்கியது. அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஆன்சர் கரெக்டு தான். அது கராச்சி மாநாடு என்பது சரி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ் என்பது சரி. 1927 மார்ச் 20 டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளில் சரியானது எது? இதில் முஸ்லீம் லீக் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளில் சரியானது பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்பது சரியான ஒன்று. உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு நாட்டுரிமையும் ஒரு மதமும் ஒரே பொருளை தருகிற வார்த்தைகளாக இல்லை. இந்தியாவில் அவ்வாறு எப்போதும் இருந்ததில்லை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ல மகாத்மா காந்தியடிகள் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1924 நடைபெற்ற 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முஸ்லீம் லீக் ஆதரித்தது. 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட 30 இடங்களில் வென்றது. 1946 பெதிக் லாரன்ஸ் தலைமையில் அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு 2 அடுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை பரிந்துரைத்தது. இதில் ஆப்ஷன் பி மட்டும், அதாவது கூற்று 2 மற்றும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். கீழ் காண்பவனவற்றை காலவரிசை படுத்துக. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு, ராயல் இந்திய கடற்படை கழகம். இதையெல்லாம் வந்து காலவரிசைப்படுத்து. முதல்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கின் லாகூர் தீர்மானம், அடுத்தது சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு, ராயல் இந்தியா கடற்படை கழகம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசாங்கம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் அமைச்சரவை தூதுக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த தினத்தை நேரடி நடவடிக்கை நாளாக முஸ்லீம் லீக் அனுசரித்தது? அந்த தினம் ஆகஸ்ட் 16, 1946 என்பது சரி. கூற்று டிசம்பர் 22, 1939 முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. காரணம், 2ஆம் உலகப் போரின் போது வெல்லிங்டன் பிரபு இந்தியாவும் போரில் இருப்பதாக உடனடியாக அறிவித்தார். இதில் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு என்பது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பொறுத்துக. மதன் மோகன் மாளவியா, புலின் பிகாரிதாஸ், பகத்சிங், மோகன் சிங். இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மதன் மோகன் மாளவியா இந்து மகா சபா, அடுத்தது பார்த்திங்கன்னா புலின் பிகாரிதாஸ் டாக்கா அனுசீலன் சமிதி, பகத்சிங் நவஜீவன் பாரத் சபா, மோகன் சிங் ஆசாத் ஹிந்து பாஜ், அதாவது இந்திய தேசிய இராணுவம். ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். யார் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவார்? அவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், சுரேந்திரநாத் பானர்ஜி என்பது சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. காலனி அரசு ஆகஸ்ட் 9, 1942 அன்று காந்தியடிகளையும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்தது. இதன் காரணமாக டாடா எஃகு தொழிற்சாலை மற்றும் அகமதாபாத் ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தியடிகள் பிப்ரவரி 10, 1943 சிறைச்சாலையில் 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை அறிவித்தார். மே 6, 1943 காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் இதற்கு தவறான ஒன்று. ஜூலை 6, 1944 தனது ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் சுபாஷ் சந்திரபோஸ் எங்கிருந்து காந்தியடிகளின் ஆசியை கோரினார்? அவர் கோரிய இடம் ரங்கூன் என்பது சரி. HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் யார்?
அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி கல்பனா பாலை சந்திரதத் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. கூற்று சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலைதூக்கியது. காரணம் சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. ஜூன் 1945 நடத்தப்பட்ட சிம்லா மாநாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவதில் பொருந்தாதவர் யார்? இதில் மகாத்மா காந்தியடிகள் பொருந்தாதவர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வேவல் பிரபுவின் சிம்லா மாநாடு கைவிட்டப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அரச பிரதியின் குழுவிற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை, இதுதான் வந்து அதற்கு காரணமாக அமைந்தது. கீழ் காண்பனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்கால அரசாங்கத்தில் சரியான இணை அப்படி ஆப்ஷனில் பாருங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் ஜெகஜீவன் ராம் என்பதுதான் இடைக்கால அரசில் சரியான இணையாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது லின்லித்தோ பிரபு அரச பிரதிநிதியாக இருந்தார். இவ்வியக்கத்தின் தொடக்கத்தில் செய் அல்லது செத்துமடி என்று காந்தியடிகள் அறிவித்தார். இதில் 1, 3 சரி. அப்போது டெல்லியில் உஷா மேத்தா ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தினார் என்பது தவறு. ஆப்ஷன் பி 1, 3 கூற்றுகளும் சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக. டக்ளஸ் கிங்ஸ்போர்ட், ராபர்ட் ஆஸ், மைக்கேல் ஓ டயர் இதெல்லாம் வந்து யாரால் கொலை செய்யப்பட்டனர்? ஆப்ஷனில் பாருங்கள். டக்ளஸ் கிங்ஸ்போர்டு குதிரம் போஸ், ராபர்ட் ஆஸ் வாஞ்சிநாதன், மைக்கேல் ஓ டயர் உதம் சிங்கால், சாண்டர்ஸ் பகத்சிங். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வேவல் பிரபு அரச பிரதிநிதி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மவுண்ட்பேட்டன் பிரபு அரச பிரதிநிதியாக எப்போது நியமிக்கப்பட்டார்? எந்த ஆண்டுன்னு பாருங்க. மார்ச் 22, 1947 என்பது சரி. நேரு முதலில் காந்தியை எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சந்தித்தார் மற்றும் அம்மாநாட்டின் தலைவர் யார்? ஆப்ஷனில் அப்படியே பாருங்க. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அதனுடைய தலைவராக இருந்தவர் அம்பிகாச்சரண் மஜும்தார் என்பது சரியான விடை. முஸ்லீம் லீக் உருவாக்கத்தோடு தொடர்புடைய இடம் எந்த இடம்? ஆன்சர் கரெக்டு தான், சிம்லா என்பது சரி. நீண்ட காலத்திற்கு முன்னர் நம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக மிகவும் கணிசமான அளவில் மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 562 சுதேசி அரசுகள் அனைத்தும் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட இணைப்புறுதி ஆவணமே சுதேசி அரசுகள் ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணையும் ஒப்பந்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் PV மேனன் இருந்தார் என்பது தவறு. 1, 3 வந்து சரியான கூற்றாகும். 1924 கான்பூரில் இந்துஸ்தான் குடியரசு கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆப்ஷனில் சந்திரசேகர் ஆசாத் என்பவர் பொருந்தாதவராவார். அடுத்தது பொறுத்துக. மகாராஜா ஹரிசிங், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு அரசராக இருந்தார். நிசாம் வந்து ஹைதராபாத். திவான் பூட்டே ஜூனாகத். ஹன்வந்த் சிங் ஜோத்பூர். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். கீழ் காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஜிதேந்திரநாத் தாஸ் உண்ணாவிரதம் இருந்து 60 நாட்களுக்கு பின்னர் மரணம் அடைந்தார். 64 நாட்களுக்கு பின்னர் என்பது தான் சரியான கூற்றாகும். டிசம்பர் 1928 லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தி அவரின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை கண்காணிப்பாளர் யார்? 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தி அவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்பது சரியான விடையாகும். பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? அவங்க குறித்த காலம் பார்த்திங்கன்னா ஜூன் 30, 1948. அதற்கு முன்பாகவே வெளியேறிவிட்டனர். கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும்.
மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தாம் கொடுத்த அவதூறு வழக்கை நடத்த பிரிட்டன் சென்றார். தலைவர்கள் விடுதலையாகாவிட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான், பாலகங்காதர திலகர் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. அமைச்சரவை தூதுக்குழு. இதில் பார்த்தீங்கன்னா தவறானது பார்த்தீங்கன்னா குழு ஆ ஐக்கிய மாகாணம் மற்றும் பீகார் என்பது தவறான இணையாகும். அனைத்திந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடிய போது யாரால் இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் பல்லப் பந்த் என்பது சரியான விடை. கூற்று 1946 ஜூலை 29 முஸ்லிம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அமைத்தது, அதாவது அறிவித்தது. காரணம் அதிகாரத்தை மாற்றித்தரவும் நாட்டின் பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் மவுண்ட்பேட்டன் இந்தியா வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பது ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. வெள்ளை இணை வெளியேறு இயக்கத்தில் மகாத்மா காந்தியடிகள் பூனா சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதுதான் சரியான இணையாகும். கீழ் கண்டவற்றுள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எது? இதில் கிரிப்ஸில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம் என்பது சரி, ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 1937 ஆண்டு தேர்தல் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4.8% என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1947 ஆகஸ்ட் 9 பஞ்சாபின் பகுதியாக இருந்து வந்த 62,000 சதுர மைல்கள் கொண்ட நிலம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இப்பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் வாழ்ந்தனர். இந்தியாவின் பகுதியாக வரையறை செய்யப்பட்ட கிழக்கு பஞ்சாப் 37,000 சதுர அடி நிலப்பரப்பு கொண்டிருந்தது. இதில் ஆப்ஷன் டி தான், அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. 1853 ஆண்டு இயக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எவற்றிற்கிடையே இயக்கப்பட்டது? ஆன்சர் போரிபந்தர் தானே என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய் ஆகியோர் சமய அடையாளங்கள், திருவிழாக்கள் ஆகிய தளங்களை பயன்படுத்தி காலனித்துவ எதிர்ப்பு உணர்வை ஊட்டினர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை திருப்திப்படுத்தும் கொள்கைகளுக்கு லால்சந்த் கரும் கண்டனம் தெரிவித்தார். இதில் 1, 3 சரி. கணபதி விழா மூலம் லாலா லஜபதி ராய் இந்துக்களை திரட்ட முயற்சி மேற்கொண்டார் என்பது தவறான ஒன்றாகும். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யா சென்னின் தூக்கு தண்டனை எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஜனவரி 12, 1934 என்பது சரியான விடை. வகுப்பு மாதம் என்பது பிற்போக்குவாதிகள் நவீன உலகத்திற்கு பொருந்தாத காலாவதியான ஒரு கருத்தை விடாப்பிடியாக பிடித்துள்ளனர். இது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, ஜவஹர்லால் நேரு என்பது சரி. கூற்று ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து பதவி துறப்பு செய்தனர். காரணம் வார்தாவில் 1942 ஜூலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடு தழுவிய சட்ட மறுப்பு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்க மக்களை திரட்டுகையில் பசு பாதுகாப்பை பரப்புரை செய்தவர் யார்? பசு பாதுகாப்பை பரப்புரை செய்தவர் ஆன்சர் கரெக்ட் தான், சுவாமி சிரத்தானந்தா என்பது சரியான விடை. கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.